இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் 2025ஆம் ஆண்டில் 2203 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளது. 93 ஆண்டு கால வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஈட்டப்பட்டுள்ள இந்த வருமானம் பெரும் சாதனையாக பார்க்கப்படுகின்றது. இதன்படி நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்கை விட 33 பில்லியன் ரூபாய் மேலதிகமாக ஈட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 15% அதிகரிப்பு என உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ருக்தேவி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று இறைவரி திணைக்களத்தின் கேட்போர் கூடத்திற்கு நேரில் சென்று ஊழியர்கள் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் 93 ஆண்டு கால வரலாற்றில் ஜனாதிபதி ஒருவர் அங்கு விஜயம் செய்தமை இதுவே முதல் தடவை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அரசாங்கம் எதிர்பார்த்த இலக்கை விட அதிக வருமானத்தை ஈட்டிக் கொடுத்தமைக்காக திணைக்களத்தின் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஜனாதிபதி தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அத்துடன் 2025ஆம் ஆண்டின் முன்னேற்றம் மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான புதிய திட்டங்கள் குறித்தும் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஆராயப்பட்டுள்ளது.